நம்ம இன்னைக்கு இனிப்பு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே கோவிலில் கிடைக்கிற மாதிரி அதே டெக்ஸ்சரோட அதே டேஸ்ட்டோட எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக பொங்கல் செய்யும்போது நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும், அதுக்கப்புறமா காஞ்சி போன மாதிரி ஆயிரும். ஆனால் வீடியோ படி ஆசிட்டிஸ் பண்ணுங்கள், பெர்ஃபெக்டான பொங்கல் நீங்கள் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பொங்கல் அரிசினே கடையில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3/4 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் டம்ளர் தான் எடுக்கணும்னு இல்லை, கப் கூட எடுக்கலாம். இதில் இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. மீதி இருக்க 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம். இதுதான் சரியான அளவு. 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு. இப்போ இதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த டம்ளரில் அரிசி பருப்புலாம் எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், 4 விசில் வந்துட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிருக்கு. அரிசி பருப்புலாம் நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா குலைவாக வெந்திருக்கணும், அப்போ தான் பொங்கல் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு இது நல்லா மசிச்சுக்கோங்க. உங்ககிட்ட பொட்டேட்டோ மேஷர் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு கூட நீங்கள் நல்லா மசிச்சுக்கலாம். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு அரிசியும் பருப்பையும் நல்லா மசிச்சிருங்க. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா மசிக்க முடியாது. மசிச்ச அரிசி பருப்பை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லம் முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இடையிடையில் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. வெல்லம் முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கோம்ல சாதம் பருப்பு, அது கூட நம்ம இந்த வெல்லத்தை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சுட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தூசு மண்ணெல்லாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம். இந்த வெல்லத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்குது, அதனால் நான் வடிகட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட 3/4 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மொத்தமாகவே 1.25 கிளாஸ் அளவுக்கு வெல்லமே யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது கோவில் சர்க்கரை பொங்கல் டேஸ்ட் வரும். கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சாதம் வெல்லம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுறது அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலை, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா திக்காகிறது வரைக்கும் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் இது போல் கலந்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகணும். பாருங்கள், இப்போ நல்லாவே திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் வச்சுருந்தீங்கன்னா 2-3 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், பொங்கலோட கன்சிஸ்டன்சி இந்த அளவு தான் இருக்கணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெய் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு அதிகமாக நெய் சேர்த்து பண்ணுறோமோ பொங்கல் அந்தளவுக்கு நல்லா ருசியாக இருக்கும். பொங்கலோட டெக்ஸ்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துருங்க. முந்திரி பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம கிஷ்மிஸ் பழம் சேர்க்கணும், அதாவது உலர் திராட்சை சேர்க்கணும். ஏன்னா திராட்சை சீக்கிரமாகவே வறுபட்டுரும். இப்போ முந்திரி பாதி வறுபட்டுருக்கு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கிஷ்மிஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா பலூன் போல் உப்பி வர வரைக்கும் வறுத்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பொங்கலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோவில் சர்க்கரை பொங்கல் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறப்பவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் பொங்கல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.